எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஹாட்ஸ்டாரில் வந்திருக்க பார்மா அப்படின்ற வெப் சீரிஸை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு மலையாள வெப் சீரிஸு. ஆக்சுவலாக அது வந்து ஒரு டாக்கு ட்ராமா தான். பூனேவை தலைமையிடமாக வச்சு இயங்குகிற சாதி அப்படின்ற ஒரு SATHI அப்படின்ற ஒரு அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய இன்ஸ்பிரேஷனு. கிட்டத்தட்ட அதனுடைய உருவான வரலாறு, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸு, அது எப்படி வேலை செய்யுது இந்தியா ஃபுல்லாக அப்படின்றத பற்றி தான் இது முழுக்க பேசியிருக்காங்க. இவங்களுடைய முக்கியமான வேலை என்னென்னா, டாக்டருக்கு வந்து ஸ்கேன் சென்டருக்கு அனுப்புகிறப்ப அங்கே கமிஷன் வாங்குறது, அப்புறம் வந்து ஆப்ரேஷனுக்கு வந்து அதிகமாக காசு வாங்குறது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில், அதுவும் முக்கியமாக சிசேரியனுக்கு வந்து அதிகமாக காசு வாங்குறது, அப்புறம் மருந்து விற்க வர மருந்து கம்பெனிக்கு மூலிமா ஏஜென்ட்டுக்கிட்ட வந்து கமிஷன் வாங்குறது, அன்பளிப்பு வாங்குறது, அது மூலிமா வந்து போலியான மருந்துங்க, அப்புறம் வந்து போலியான மாத்திரைங்க, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதையும் மக்களுக்கு வந்து பரிசோதனை முறையில் கொடுக்குறது, இதெல்லாம் வந்து அவங்க இந்தியா பூராவே வந்து முழுசாகவே எதிர்த்து சண்டை போட்டே இருக்காங்க. அரசு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான அவங்களுக்கு மெடிசின்ஸு, ப்ராப்பரான எல்லாமே ஆப்ரேஷன்ஸு எல்லாமே ப்ராப்பராக பண்ண சொல்லிட்டு அதுக்கு சண்டை போட்டுருக்காங்க. இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப அதிகமான மாத்திரைங்களுக்கு பதிலாக மெடிசன்ஸுக்கு பதிலாக ஜெனரிக் மெடிசன்ஸ் வந்து தரமான மெடிசன்ஸ் எப்படி விடலான்னு சொல்கிறதையும் அவங்க வந்து பார்த்துட்டுருக்காங்க. அதனுடைய இதை தான் வந்து இந்த வெப் சீரிஸில் கொண்டாந்துருக்காங்க. அதை தாண்டியும் இந்த வெப் சீரிஸ் நிறையவே பேசியிருக்கு. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனால் பேக்கோட ஒருத்தர் எப்பயும் உட்காந்துட்டு இருப்பார். எங்கேயாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்ப்பீங்கன்னா இருப்பார். நம்ம உட்காந்துருப்போம், நமக்கு முன்னாடியே டாக்டர் அவர் தான் கூப்பிடுவார். நமக்கு சில நேரத்தில் கோவம் வரும், என்னடா அது நம்ம இவ்வளோ நேரம் உட்காந்துக்கிறோம், இவர் பாட்டுன்னு போய் எந்திரிச்சு போகிறாரு நினைப்போம். அதான் அவங்க தான் வந்து மருந்து கம்பெனிலேருந்து வர ஏஜென்ட்ஸ். அவங்க எல்லாமே அவங்க டாக்டர்ஸ்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா, எங்களுக்கு இந்த மருந்து வந்து நீங்கள் கொடுங்க, அதாவது வந்து இது ஒரு பெரிய போட்டி வழக்கமாகவே இருக்குது, இந்த மருந்து கொடுங்க, அந்த மருந்து எங்கள் கம்பெனி மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க மசில்னு அது கமிஷன் கொடுக்குறதுலாம் வந்து பயங்கரமாக நடந்துட்டு இருக்குது. பரிசோதனை முறையில் தான் வந்து இதெல்லாம் கொடுத்துட்டுருக்குறாங்கன்றதே நமக்கு ரொம்ப காலமாக தெரியாமல், இப்போயும் தெரியாது நிறைய பேருக்கு. அது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா அது சாதாரணமாக நம்ம இந்த மாதிரி வெப் சீரிஸ் வந்தாவோ இல்லை ஏதாச்சும் ஒரு நியூஸில் பார்த்தாவோ நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுதான் அந்த வெப் சீரிஸ் பேசியிருக்கு. எனக்கு முதல்ல வந்து படம் SP ஜனநாதன் எடுத்த படம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப் சீரிஸ் பார்க்குறப்ப ஞாபகம் வந்துச்சு. அதாவது பயோவார்ன்றது வந்து பொதுவாகவே அந்த நாட்டு மேலே ஃபஸ்ட்டு எதோ வந்து அவங்க காலி பண்ணுவாங்கன்னா விவசாயத்தை, அந்த விவசாயத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல்ஸை வந்து இது பண்ணி டோட்டல் விவசாயத்தை காலி பண்ணி பஞ்சம் பட்டினி வர வச்சு அவங்கள சாவடிக்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு வேலையை பண்ணுவாங்க பயோவாரில். படத்தில் என்ன சொல்லுவார்னா, முழுக்க மனிதர்கள் மேலே பரிசோதனை முறையில் பயன்படுத்தி அவங்கள வந்து ஒரு எலி மாதிரி அவங்கள வந்து யூஸ் பண்ணி அந்த மெடிசன்ஸை வந்து ட்ரையல் பார்க்குறது, அதுக்கப்புறம் உலகம் ஃபுல்லாக வந்து அதை வந்து அந்த நோயை பரப்பி நோய்க்கு அப்புறம் அவங்களே மருந்து கண்டுபிடிக்கிறது, இதை பற்றிலாம் அந்த படம் பேசியிருக்கோம். இன்றைக்கி நம்ம சமீப காலமாக நடந்துட்டு தான் இருக்குது. நீங்களும் கண் கூட நிறைய விஷயம் பார்த்து தான் இருப்போம் நம்மலாம். அப்படி அதையும் வந்து இந்த படம் வந்து இந்த வெப் சீரிஸ் வந்து நிறைய பேசியிருக்கு. அதில் கேரளா கூட பார்த்திங்கன்னா முகுந்தன் அசோசியேஷன் ஒரு படம் வந்துச்சு. அதுவும் இந்த மெடிக்கல் மாஃபியாவில் அது வேறு ஒரு டைமென்ஷனில் நம்ம காட்டுச்சு. இது பார்க்குறப்ப நம்மளை தூக்கி வர போகிற மாதிரி தான் நமக்கு ஒரு பயத்தை கொடுக்குது. நமக்கு ஒவ்வொரு மெடிசனும் ஒவ்வொரு இதுவும் நம்ம பார்க்குறப்ப நமக்கு பயமாக இருக்குது. அதுவும் முக்கியமாக சொல்லப்போனால் நார்த் இந்தியாவில் உத்தரகாண்ட், இமாச்சல் உத்தரப்பிரதேசம் இங்கெல்லாம் வந்து குடிசை தொழில் மாதிரி மாத்திரை மருந்து தயாரிக்கிற போலி கம்பெனி நிறைய இருந்திருக்கு. அதையும் இந்த படத்தில் ஓப்பனாகவே காட்டுறாங்க இந்த வெப் சீரிஸில். பார்க்குறப்பே நமக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. அவ்வளோ சுகாதாரமும் இல்லாமல் அது மெடிசனும் கிடையாது. எல்லாமே வந்து கேவலமான ஒரு ஒஸ்ட்டு ப்ராடக்ட் தான் தயாரிச்சுக்கிறாங்க. அதை வந்து இந்தியாவில் விற்கிற முக்கியமான பிராண்டட் மெடிசின்ஸோட பேரை போலி மாத்திரை பேர் போட்டு அந்த பேரில் விற்கிறாங்க. நம்ம வந்து கடையில் தான் பார்த்துருப்போம். செருப்பு கூட பார்த்திங்கன்னா போலி பேரில் போட்டுருப்பாங்க, ட்ரெஸ்ஸுக்கு போலி பேரில் போட்டுருப்பாங்க. அதெல்லாம் கூட விட்டுலாம். ஆனால் இந்த சாப்பிட்ற மெடிசின்ஸ்லேயே வந்து போலி பேர் போட்டு வைக்கிறாங்கன்னா அப்போ நம்ம நிலைமை யோசித்து பார்க்க வேண்டிய நிலைமைக்கு இந்த வெப் சீரிஸை வந்து கொண்டாந்துச்சு. அது சமீபத்தில் கூட உஸ்பெகிஸ்தானில் நம்ம பார்த்துருப்போம், 100 குழந்தைங்களுக்கு மேலே வந்து இருமல் மருந்து குடித்து இறந்துருக்காங்கன்ட்டு. அந்த இருமல் மருந்து இந்தியாவில் தான் போயிருக்கு. இந்தியாவிலேருந்து வர ப்ராடக்டை, பெரும்பாலான ப்ராடக்டை வேர்ல்டில் எல்லாமே வந்து தடை பண்ணிட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இங்கே சுகாதாரமற்ற முறையில் தான் இவங்க வந்து பொருளை கொண்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி அதில் நிறைய கெமிக்கல்ஸ் கலக்கிறாங்கன்றது தான் அவங்களுடைய குற்றச்சாட்டாகவே இருக்குது. நீங்கள் சமீபத்தில் கூட ஒரு நடுவில் கூட பார்த்திங்கன்னா ஒரு நாட்டில் வந்து மாம்பழத்தை இனிமேல் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது காரணம் என்னென்னா, அந்த மாம்பழத்தில் வந்து அவங்க கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க இனிமேல் எப்போயுமே நாங்கள் இந்திய மாம்பழம் வாங்க மாட்டேன்னு சொல்லி தடை பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ் கூட பார்த்திங்கன்னா அவங்க நாட்டில் கெமிக்கல்ஸ் போடாமல் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்குறாங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கிற எல்லா பேக்கரிஸு, ஜங்க் ஃபுட்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான
கெமிக்கல்ஸ் கலக்கிறத வந்து ஆதாரத்தோடு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் மாட்டிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி எனக்கு தெரிஞ்ச அடுத்த ஒரு வெப் சீரிஸ் வந்தால் தான் நமக்குலாம் அது தெரியும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு கெமிக்கல்ஸை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு இந்தியா தான். அந்த கெமிக்கல்ஸை அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணி நம்ம மெடிசன்லையும் கலந்து கொடுக்குறத இந்த வெப் சீரிஸ் வந்து போட்டு பயங்கரமாக உடச்சி விட்டாங்க. அந்தளவுக்கு இதை பார்க்குறப்ப நம்ம கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்துச்சு. இதை பார்க்குறப்ப மருந்து கம்பெனிங்க அந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து அதிகமாக பொருள் எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களை ஃபாரின் கூப்பிட்டு போவோம், உங்களுக்கு வந்து ஃபாரின் கூப்பிட்டு போவோம், ட்ரிப்பு கூப்பிட்டு போவோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட்டி, என்ஜாய்மெண்ட்டு, அதுக்கப்புறம் போனஸு, காரு, பரிசு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுக்குறதுனால அவங்களும் டார்கெட் வச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு விதத்தில் டார்கெட் வச்சு ஓடுறாங்க. அந்த மெடிசனை விற்று ஆகணுன்றத அவங்களுக்கு டார்கெட்டு. இவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வெளியில் தெரியக்கூடாது, அதுக்குள்ளே அந்த ப்ராடக்ட் நம்ம விற்றுடணும். அப்போ யோசிச்சு பாருங்கள், இவங்க தான் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறாங்க, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு தெரியுது உங்களுக்கு. ஆனால் அது அவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், இது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வெளியே தெரியக்கூடாதுக்குள்ளே விற்றுன்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்போ நம்மளாம் யார்? அதை தான் இந்த வெப் சீரிஸ் சொல்லிக்குது. இது பார்க்குறப்ப நம்ம கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும். இது ஒரு டாக்டர் ட்ராமாவாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜாலியாகவோ அது மாதிரிலாம் எதுவும் மேக்ஸிமம் போகாது. இது ஒரு கொஞ்சம் சீரியஸான சப்ஜெக்டை தான் அணுகியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பாருங்கள். நமக்கு இது ஒரு விழிப்புணர்வாக தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஏரியாலேயும் பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் இருக்காங்க. அதில் எல்லா டாக்டர்ஸும் தப்பானவங்க கிடையாது, எல்லா மெடிசன்ஸ் தப்பானவங்க கிடையாது. இந்த சாதி அப்படின்ற அமைப்பில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து டாக்டர்ஸ் தான். அவங்க வந்து நல்ல மெடிசன்ஸ் கொடுக்கணும், நல்ல பொருளை வந்து மக்களுக்கு சேரணும், அவங்களுக்கு அதிகமான காசு வாங்கக்கூடாதுன்றதுக்காக போராடுற மக்களும் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வெப் சீரிஸ் வந்து ஒரு வாட்ஸ்அப் சொல்லி தான் ஆகணும் அவங்களுக்கு. அந்த மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்களுக்காக தான் அந்த வெப் சீரிஸு. தப்பு பண்ணுறவங்க, அதை பற்றி குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறவங்க, மெடிசன்ஸை வந்து மக்கள் மேலே ட்ரையல் பார்க்குறவங்க, இது நம்ம ட்ரையல் பார்த்தாங்கன்னே தெரியாத அளவுக்கு நம்ம இருக்கிற நிலமை, இதெல்லாம் வந்து நடுவில் கூட நீங்கள் ஒரு படம் பேர் மறந்து போச்சு, எனக்கு மலையாளத்தில் வந்துச்சு. அந்த ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து ஒரு தண்ணியில் காப்பியில் ஒரு கெமிக்கல்ஸ் கலந்து அவங்கள வச்சு ட்ரையல் பார்த்துருந்துருப்பாங்க. இப்படி நம்மளை வச்சு ட்ரையல் பார்த்துட்டு தான் இருக்காங்க, நமக்கு தெரியல. இதுவும் ஒரு பயோவார் தான். இதை வந்து நம்ம தற்காத்துக்கிறன்றதுக்காக இந்த மாதிரி வெப் சீரிஸ் வந்திருக்கு. அதை தாண்டி நம்மளும் அனலைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கும் இப்போ தள்ளப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குறப்பையும் நம்ம இப்போ ஒரு பிஸ்கெட் வாங்கினா கூட அதில் என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குன்ற பார்க்குற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். ஆனாலையும் அரசாங்கம் இதை தீவிரமாக நடவடிக்கை எடுத்து கண்டிப்பாக பண்ணணுன்றதை எல்லாருமே ஆசைப்படுவோம். ஆனால் அது எந்தளவுக்கு சாத்தியம் கிடையாது. ஏன்னா அரசாங்கன்றது எப்போ வேலை செய்யணும்னா பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க அப்படின்றப்ப தான் ஆக்ஷனுக்கு வருவாங்க. அதுவும் தற்காலிகமாக தான் முடிவு வைப்பாங்க, மறுபடியும் திறந்து விட்ருவாங்க. அவங்களே வந்து சட்டத்தை வந்து கடுமையாக வைக்காமல் அவங்களே வந்து இல்லாதப்போ நம்ம மாதிரி ஆளுங்க நம்மளை யோசிச்சு பாருங்கள் என்ன பண்ண முடியுன்ட்டு. கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸ் பாருங்கள். ஒரு விழிப்புணர்வாக தான் நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு பதட்டத்தையும் கொடுக்கணும் நமக்கு எல்லாருக்குமே. நன்றி, தேங்க்யூ.